17ஆம் வசனத்துல தாவீது என்ற ஒரு பக்தன், இவர் தேவனோடு நடந்தவர், தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவனாய் வாழ்ந்தவர். அவர் சொல்லுகிறார், என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகிற்று, இடுக்கண்களுக்கு என்னை நீங்களாக்கிவிடும். தேவனே, என் இருதயத்தில் வியாகுலங்கள் பெருகிற்று. அதாவது ஆண்டவரிடத்துல மனம் திறந்து தன் காரியத்தை சொல்லுகிறார். வியாகுலம், ஒரு கவலை வரும்போது நம்மளை பாதிக்குது. அந்த கவலை பெருகும் பொழுது நமக்குள்ளே அந்த கவலை பெருக 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 என்ன ஆகும்னு சொன்னால், அந்த கவலை நமக்குள்ளே ஒரு பாதிப்பை உண்டாக்கி மனசோர்வை உண்டாக்கும். கலக்கம், சில சமயத்தில் கவலை அதிகமாகி என்னாகுமோ எப்படின்ற ஒரு கலக்கம் வரும். அது அதிகமாகும் போது வியாகுலம். வியாகுலம் வந்துட்டா அவ்வளோதான், நம்முடைய கவலையுடைய உச்சக்கட்டம் வியாகுலம். அப்போ என்ன பண்ணுறது, அவ்வளவுதான். அப்போ தான் மனுஷன் வியாகுலத்துக்குள்ளே வந்த பிறகுதான் ஏன் வாழணும் அப்படின்ற ஒரு வெறுப்பெல்லாம் வந்துடும். இந்த மாதிரி எதுக்கு ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்ற மாதிரி வியாதி அதிகமாயிற்று, பிரச்சனை அதிகமாயிற்று, போராட்டம் அதிகமாயிற்று, வியாகுலம் பெருகணும்னு ஏன் வாழணும் அப்படின்ற சிந்தை கூட வந்துடும். அப்போ அந்த மாதிரி சூழ்நிலையில் சாத்தான் குறுக்கிடுவான். இந்த கலக்கம் பயம் வந்த உடனே பிசாசு குறுக்கிட்டு, எதுக்கு வாழணும், வாழ்க்கை முடிஞ்சது, செத்து போயிரு, அப்படிதான் வாழ்க்கையை முடித்துக்கொள், அந்த எண்ணம் பிசாசு கொண்டு வருவதை நம்மளை கவனித்து கொண்டே இருக்கிறான். இன்னொரு பக்கம் ஆண்டவர் நம்மளை கவனிக்கிறார். அவர் சொல்றார், என் மகள் என்கிட்ட வரட்டும், என்கிட்ட வரட்டும். தாவீது ஆண்டவரிடத்தில் இப்போ என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறேன், ஆண்டவர் அவரை இந்த வியாகுலத்தை இந்த விடுதலையாக்கி முதிர் வயது வரைக்கும் காத்து நடத்தினானே பைபிளை பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு என்ன நாட்கள் இருக்குது, ஆசீர்வாதமான நாட்கள். சாத்தான் பயப்படுத்தி முடிஞ்சிடு, அவ்வளவுதான், இனி அவ்வளவுதான் சொல்லுகிறான். ஆண்டவர் சொல்றாரு, இல்லை நான் இருக்கிறேன், உனக்கு இதெல்லாம் நான் மாத்திருவேன். இந்த வியாகுலத்தோடு இருந்த தாவீதுக்கெல்லாம் உதவி செய்தனே, உனக்கு உதவி செய்வேன் தான் உங்க பக்கத்துல வந்திருக்கிறார். நீங்க மனம் திறந்து, என் வியாகுலம் பெருகிட்டு ஆண்டவரே, எனக்கு என்ன பண்ணேன்னு தெரியல, எனக்கு உதவி செய்யுங்க இயேசுவே, ஒரு வார்த்தை சொல்லுங்க, இந்த நிமிஷத்துல இந்த மாற்றம் வந்துடும்.